வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும், உங்களால் பார்க்க முடியும். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தும்பி அப்படின்னு சொல்லப்படுற அந்த தட்டாம்பூச்சி நம்ம வீட்டுக்குள்ளே வந்தால் என்ன ஆகும் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே தும்பி எங்கே இருக்கும், ரோட் சைடில் மழை பெய்கிற இடத்துல ரோட் சைடில் தான் இருக்கும். தும்பி மழைக்கு முன்னாடி இல்லை மழைக்கு அப்புறம் தான் வரும். அதுவும் அது வீட்டு வாசல்களில் தான் இருக்கும். வீட்டுக்குள்ளே வர்றது ரொம்ப அரிது தான். அப்படி அது வீட்டுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு என்ன பலன் அப்படி தான் பார்க்க போகிறோம். நம் முன்னோர்கள் எல்லாருமே இந்த பூச்சி வந்தால் இந்த மாதிரி ஆயிருக்கு, அந்த மாதிரி ஆயிருக்கு அப்படின்னு பலன்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அதில் சிலது பழிச்சிருக்கு, சிலது பழிக்காமலும் போயிருக்கு. அதனாலேயே நம்ம வீட்டுக்குள்ளே ஏதாவது வந்தது அப்படின்னா, பூச்சி வந்தது அப்படின்னா, இதனால் நம்ம என்ன பலன் அப்படின்னு நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருவோம். ஓகேவா? அதில் தும்பி அப்படின்றது உங்கள் வீட்டுக்கு வந்துருச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அதனால் வருத்தப்படவே தேவையில்ல. ஏன்னா அது உங்களுக்கு நன்மை தான். ஓகேவா? உங்கள் வீட்டில் தும்பி வந்துச்சுன்னா அதனால் உங்களுக்கு எந்த தீய சக்தியோ இல்லை தீய விளைவுகளோ இல்லை கெட்ட சகுனங்களோ அந்த மாதிரிலாம் இருக்குமோ, இந்த மாதிரிலாம் இருக்குமோ அப்படின்லாம் நீங்கள் எதையுமே நினச்சி குழம்பிக்க வேணாம். தும்பி என்னென்னா அது வீட்டுக்குள்ளே வர்றது ரொம்ப அரிது தான். அப்படி அது வந்துருச்சுன்னா உங்களோட தொழில் மேம்படுத்தி கொடுக்கும். நீங்கள் பார்க்குற வேலையில் இருக்க பிரச்சனைகள், சிக்கல்கள் அதெல்லாம் சரி செஞ்சு கொடுக்கும். உங்களோட பணியானது நிறைய உங்களுக்கு பணி சுமை இருக்கா மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் உங்களுக்கு சில நாட்களுக்கு அப்புறம் உங்களுக்கு அது நார்மல் ஆகிடும். ஓகேவா? அதனால நீங்கள் இதை பற்றி கன்ஃப்யூஸ் பண்ணிக்க வேணாம். கருவண்டு அந்த மாதிரி விஷயங்கள் வந்தால் தான் தீய சக்தி, சகுனங்கள் சரியில்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மற்றபடி தும்பி அதெல்லாம் ஒன்றும் கெட்டது கிடையாது, கெட்ட சகுனங்கள்லாம் கிடையாது. அதனால் நீங்கள் அதை நினச்சி குழம்பிக்காதீங்க. அது மட்டும் இல்லாமல் இது நல்ல ஒரு மழை வரப்போகுது அப்படின்ற ஒரு நல்ல விஷயத்தை தான் நம்மளுக்கு சொல்லுது இல்லையா? அதே மாதிரி நம்மளுக்கு நல்ல விஷயங்கள் தான் நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால நீங்கள் எந்த பயமும் கொள்ளாமல் நீங்கள் நல்லா இருக்கலாம். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் நம்ம சேனலை இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு டைமும் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நான் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லாக இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நான் இந்த சேனலில் சொல்லுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.